ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டிடியோட பார்ட் 10 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 9 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் எப்படி முடிச்சனோ அப்படியே ஆரம்பிச்சுக்கிறேன். போன பார்ட்டில் நான் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஜிதா வீட்டில் ஜிமன் இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சின்ஸ் அவன் ஏதோ ஒரு பொண்ணை அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது நம்ம நஸ்ரீ. சரி ஓகேடா, வாங்க இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? மார்னிங் ஆகுது, நீங்கள் தான் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்திருக்கிறீங்க. இந்த பாட்டிக்கு என்னதான் ஆச்சு? காலையிலே எழுந்திரிச்சு கிச்சனில் சட்டியை உருட்டிகிட்ருக்கு. பாட்டி அப்படின்னு நீங்கள் நல்ல ஒரு ஹை பன் போட்டு அப்படியே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. பாட்டி உனக்கு என்னதான் வேணும்? காலையில் அதுவும் இந்த டைமில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஏய் ஜிதா, எந்திரிச்சிட்டியா? என்னது இது? காலையில் 4 மணியா? டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தியா என்ன? ஐயோ, டம்ப்ளிங் ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிக்கணும். நீ என்ன இப்படி நின்றுட்டுருக்க? சீக்கிரமாக எந்திரிக்கிற பழக்கம் எல்லாம் உனக்கு விட்டு போச்சா? போய் நல்லா ரெடி ஆகு போ. பாட்டி என்னது இது? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? கொஞ்சமாச்சும் அமைதியாக எல்லா வேலையும் பண்ணு. ஜிமனுக்கு மட்டும் தூக்கத்துலேருந்து எழுப்புனா சுத்தமாக பிடிக்காது. அப்படியா? அப்போ எந்திரிக்கட்டும். பாட்டி இப்போ என்ன ஆச்சு? வேணும்னே எல்லா குண்டாவும் கீழே தூக்கி போடுற. ஜிதா, மறந்துட்டியா நம்ம நேற்று என்ன பேசணும்னு? இந்த டம்ப்ளிங் ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்துகிறோம் நீயும் ஜிம்மனும் சேர்ந்து தானே எனக்கு சொன்னீங்க. வாக்கு கொடுத்தீங்கல்ல? ஆமாம் பாட்டி, அதுக்கு என்னவா? அப்போ இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாமா? ஆரம்பிக்கலாம் பாட்டி, கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிப்போமே. இப்போ டைம் என்ன ஆகுது? 8 தானே. ப்ளீஸ் பாட்டி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம். அதுவும் எனக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு தூங்குவேன் போ. ஜிதா எங்கே போகிற? இந்த ட்ரேயில் இருக்கிற டம்ப்ளிங்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேன் காற்றுல வை, கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாட்டி அதான் சொல்கிறேன்ல, நீ என்ன சொல்கிறது? அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைம்லலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்ல விஷயமா பண்ணாதான் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும், சரியா? பாட்டிங்கிறத நிரூபிக்குது பூமர் பாட்டி. ஏய் இரு, உனக்கு நான் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அந்த ஜிம்மன் அவன் என்ன தான் பண்ணுறான்? சோம்பேறி நாய், அவனை எந்திரிக்க சொல்லு. பாட்டி, என் புருஷனை இப்படிலாம் சொல்லாத. புருஷனா? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிக்கலதா, ஆனால் அவன் எந்தல்ல. ஆனால் பாட்டிக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்காமல் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் என்னை தூக்கி போட்டு சொருகிடுவாங்களே. ஐயோ, நீ என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிற? பாட்டி அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கே உன் கையில் ரிங்கே காணோம்? அதுவா, நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம்ல, அப்போ மிஸ் ஆகிடுச்சு பாட்டி. ஜிமன் வேறு ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். நீ கூட என்ன இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க? இதெல்லாம் ஆகாமையா அப்படிலாம் இருப்பாங்க? கொடு. அதான் நானும் பார்த்தேன். எங்கே என்ன மாதிரி ஆயிடுவாளோன்னு. உன்ன மாதிரியா? புரியல. என்ன? அது ஒன்றும் இல்லடி, உங்கள் அம்மா இருக்காங்கல்ல. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு என்ன? உன் அம்மா என் வயிற்றில் இருக்கும்போது நாங்கள் கல்யாணமே பண்ணிக்கல, போதுமா? போ. பாட்டி ஒரு நிமிஷம் இரு. உன் கதை தான் நான் திரும்ப வாழ்ந்துட்டுருக்கேனா? ஒரு வேளை அப்படி இருக்குமோ? என்ன மூஞ்சி பார்த்து நிற்கிற? போடி. ஒரு வேளை அப்படி இருந்தா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் பாட்டி பார்த்துட்டு முன்னாடி பார்க்காம நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஏய் நாடி, காலையிலே வந்து மோதுரு. பாட்டியால் சும்மா இருக்க முடியாதா? சும்மா அது இதையும் கீழே போட்டு என் தூக்கமே போயிடுச்சு தெரியுமா? ஜமன், அது சொல்கிறதுக்கு தான் நானும் கீழே இறங்கி வந்தேன். ஆனால் என் பாட்டி என் தூக்கத்தையே கலைச்சிட்டாங்க தெரியுமா? ஏண்டி? ஜிதா, நீ மேலே வா, நம்ம படுத்து தூங்கலாம். நீ சரியா தூங்கலை அப்படின்னா குழந்தை எப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சொல்லு? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ புருஷனா அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு, புரியுதா? அவளுக்காக வேலைக்கு போ, நிறையா சம்பாரி, அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கித்தா. புருஷனா நாடி சொல்லிட்டுருக்காங்க. சிம்மன், அது புருஷன்னு சொல்லாமல் அப்புறம் வேறு என்ன சொல்ல முடியும்டா தம்பி? இங்கே வா, எங்கே பாரு, இதுதான் இந்த டம்ப்ளிங் ஸ்டோரோட சாவி, கையில் வச்சுக்கோ. சீக்கிரமாக நீ இது எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போய் அங்கே வச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும், புரியுதா? அதுவும் முறையாக எனக்கு அப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்ககிட்ட தான் கொடுக்குறேன். எப்படியாவது நல்லா பார்த்துப்பீங்களே?
பாட்டி நீ சென்டிமெண்ட்லாம் ஆகாத, நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா? ஆ அதுவும் இல்லாமல் இது ஒன்றும் பெர்மனெண்ட் வேலை இல்லைல்ல. ஜிமனுக்கு வேறு ஏதாவது நல்ல வேலை கிடச்சிருச்சுன்னா இது எல்லாத்தையும் விட்டுருவான் இல்லையா ஜிமன்? அதாண்ணா. எப்படி ஒரு டம்ப்ளிங் விற்றுக்கிட்டே என் வாழ்க்கை முழுக்க என் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? நான் அவளை எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? அதுவும் இல்லாமல் அவள் மேன்ஷனில் தான் இருந்தா. இந்த மாதிரி குட்டி வீட்டிலலாம் அவளால் இருக்க முடியாது. இப்படி ஜிமன் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பொண்டாட்டியா? ஜிமன் நீ என்ன சொன்ன? என்ன பொண்டாட்டின்னு சொன்னியா? அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஆமாம், பொண்டாட்டியும் புருஷனும் அவங்கவுங்களுக்கு வக்காலத்து வாங்கினதெல்லாம் போதும், எல்லாம் சீக்கிரமாக ஆரம்பிங்க. ஜிமன் என்ன நீ பாட்டுக்கு சட்டையே போடாமல் வந்து நின்றுட்டுருக்க? உன் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல அப்படின்னா ஓகே, நானும் இருக்கேன்ல, எனக்கு என்ன மரியாதை? போய் ட்ரெஸ்ஸை போட்டு வா, பெட்ஷீட் மாதிரி மூடிட்டு வரணும், புரியுதா? போ. ஏய் பட்டு அவங்க பாட்டி என்ன அடிச்சிருவாங்க போல. கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்றி, நான் வேற மாதிரி ஆள். இப்படி சொல்லிட்டு ஜிமன் திரும்பவும் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ரூம்குள்ளார போகிறான். ஜிமன் ஒரு நிமிஷம் நாடி. நீங்கள் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு என்னை நீ பாட்டிக்கிட்ட என்னமோ சொல்லி கூப்பிட்டே, என்ன கூப்பிட்ட? நானும் கூப்பிட்டேன். நானே காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேங்கிற கடுப்பில் இருக்கேன். நீ வேற எப்படி அழகாக பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காத, நான் வேற ஏதாவது பண்ணி விட்டுற போகிறேன். அப்படியா? எங்க பண்ணு பார்ப்போம். ஏய் அதனால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆமாம், பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் தானே இதெல்லாம் பண்ணுறிய? ஆமாம், உன்னால் என்ன பண்ணிட முடியும்? அதான் என் வயிற்றுல அவன் குழந்தை வளருது. இப்போ உன்னால் நினச்சாலும் நான் தொட முடியாது. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் சீக்கை நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து அவனை ஃபேஸ்க்கு பக்கத்தில் கொண்டு வரான். ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? உன்னால் என்ன கிஸ் பண்ணுறது தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது, ஆனால் நீ என்னை நல்லாவே பண்ணலாமே. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் இங்கே அப்படியே ஒரு ஹேண்டை வச்சு அவனோட பெல்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜிமன் பண்ணடி தள்ளிலாம் போகிற. நீ தான் சொன்னியே என்னால் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஆனால் நான் இப்போ உனக்கு பெர்மிஷன் தரேன். உன்னால் என்னை என்ன வேணால் பண்ண முடியும் மாமி அப்படின்ட்டு அவன் ஸ்மார்க் பண்ணுறான். உங்களுக்கு இங்கே செம்மையாக ப்ளஷ் ஆகுது. ஹே என்னை விட. அப்படிலாம் விட முடியாது, நீ அதானே வந்த. சரி எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, கீழே வர உன் பாட்டி கத்திக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றி, நான் கிளம்புறேன். இது நல்ல பையனுக்கு அழகு. அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவனை அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே நீங்கள் அவனுக்கு ஷர்ட் தான் வியர் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஜிமன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது இது, என் ஜிமன் ஒரு மாதிரி வேறு மாதிரி லுக் விடுது. அதுவா, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி லவ்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குடி. அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட ஹிப்பில் கை வச்சு எங்கே தானே என் பாப்பாரு. ஜிமன் எனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா? எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் உன்னை மாதிரி க்யூட்டாக ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும். அவளுக்கு பேர் கூட நான் யோசிச்சு வச்சிட்டேன் தெரியுமா? இசையா, இசு, பார்க் இசு. நல்லா இருக்குல்ல? அப்படியே என் பேரை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. ஜிதா இசு, நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் யோசிச்சேன்டி, நேற்று ஃபுல்லாக அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம குழந்தைக்கு அழகாக பேர் வைக்கணும்னு. ஒருவேளை அது பையனாக இருந்தால் இசான்னு பேர் வச்சிருக்கலாம், இல்லைன்னா இருக்கு. எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் நான் பண்ணதுக்கு உனக்கு ட்வின்ஸ் வருமோன்னு எனக்கு தோணுதுடி, நான் சொல்கிறேன். உனக்கு அந்த ஆசைலாம் இருக்கா? எனக்கு இருக்கிற ஆசைலாம் சொன்னேன்னு வச்சுக்குவேன், ஒரே நைட்டில் டெலிவரி 9 குழந்தைங்களுக்கு பார்த்துருவேன். நீ ஏம்மா இவ்வளோ டேஞ்சர்னு எனக்கு தெரியலப்பா.
உன்னோட வீரத்தெல்லாம் கொள்றதுல மட்டும்தான் காட்டுவேன்னு நான் நினச்சேன். ஆனால் உனக்கு இதுலேயும் வீரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு இப்போ தானே தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது உனக்கு தெரியலையா? ஆ, தெரிஞ்சது லைட்டாக. இப்போ அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒன்று என் வயிற்றில் வளருதுல்ல, இப்போ தான் இன்னும் நிறையவே தெரியுது. அப்போ கவலைப்படாதடி, லைஃப் லாங் உனக்கு அந்த ஆதாரத்தை காட்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எல்லா வருஷமும் நீ எப்படியே தான் இருக்கணும். உனக்கு பீரியட்ஸ் வராது, நீ ஜாலியாக இருக்கலாம். ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரெக்னென்சி வலி எவ்வளோ இருக்குங்கிறது நினச்சி பயப்படுறவங்களுக்கு தான் தெரியும். நீ பொண்ணாக பிறந்திருக்கணும், அப்போ தான் உனக்கு அந்த வலியெல்லாம் தெரியும். உனக்கு என்னப்பா, உனக்கு அந்த மிஷனை நீ கரெக்டாக முடிச்சிட்ட. இப்போ 9 மந்த்துக்கு மேலே நான் தானே இந்த வயிறு பெருசாகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். இதுக்கு நடுவில் ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், நிறையா மூட் ஸ்விங்ஸ் ஆகும், அழுவேன், கத்துவேன், சிரிப்பேன். நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? சும்மா நீ என் வயிறை மட்டும் பெருசாக்குனா போதுமா? ஏய், இந்த குழந்தை உன் வயிற்றில் வளர்றதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னா, இந்த குழந்தை பெருசாக நம்மளை மாதிரி ஆகிற வரையும் அதுக்கு மேலேயும் அந்த குழந்தைய வளர்த்து அவளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறதும் என்னோடய கடமை தான். அப்படிலாம் நான் விட மாட்டேன். அவளை மட்டும் இல்லை, நம்ம குழந்தை வந்ததுக்கப்புறமும் நான் அவங்க கூட இப்படியே க்ளோஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து அவனோட லேபில் உட்கார வைக்கிறான். அப்படியா? அப்புறம் குழந்தை வந்ததுக்கப்புறம் லவ் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா? லவ் கொஞ்சம்லாம் கம்மியாகாது, பாவலாமா? ஜெமன், லவ் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறியோ அது எதுவாக இருந்தாலும் நான் கேட்குறேன்டி. ஆனால் நான் அடித்து சொல்லுவேன், எத்தனை குழந்தை வந்தாலும் சரி உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இந்த பாண்ட் மாறவே மாறாது. அது வேணா உண்மைதான்ப்பா. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களோட சீக்கை நல்லா டைட்டாக பிடிச்சி, ஏய் குட்ரி, அதெல்லாம் முடியாது, கீழே பாட்டி கற்றுக்கிட்டே இருப்பாங்க, நீ போ, உனக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேல்ல, கீழே போ. ஏய் குட்ரி, போயிடுறேன், குடு. ஜெமன், போடா. போவியா மாட்டியா? நீ கொடுத்தா போகிறேன்னு சொல்கிறல்ல, அப்புறம் என்ன அலைய விடுறியா? குடுடி, ஒரே ஒரு டைம் கொடு அப்படின்ட்டு அவன் கேட்கும்போது உங்களால் ரெசிஸ்டே பண்ண முடியல. நீங்கள் அப்படியே அவனோட சீக்ஸை கப் பண்ணிட்டு, ஜெமன், ஒன்று தான் சொன்னேன், அதையும் நல்லா இப்படி இச்சுன்னு வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் அதை இன்னும் டீப்பாக்குறான். ஜெமன், போதும், போ 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 அப்படின்னு நீங்கள் அவனை தட்டி அப்படி வெளியே போக வைக்கிறீங்க. ஏய் போகிறேன்டி, போகிறேன் தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்தா. இந்த ரெண்டுங்களும் என்ன தான் பண்ணுதுங்கன்னு தெரில. அதான் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டான்ல, இன்னொரு பிள்ளைக்கு ரெடி பண்ணுறான் போல. டேய் ஜிமனு, கீழே வரியா இல்லையா? இவங்க வேற. ஏய், உன் பாட்டிங்கிறனால தாண்டி மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னு வச்சுக்குவேன். இல்லைனாலும் நல்லா ஒன்றுமே பிடுங்கியிருக்க முடியாது. போடா, போய் நல்ல ஹஸ்பண்டாக நடந்துக்கோ. அப்படியா? நான் அவனுக்கு ஹஸ்பண்டாடி. நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணல, ரிங் கூட வாங்கி கொடுக்கல, அப்புறம் எப்படி புருஷன்லாம் கூப்பிடுற? அது எப்பயாவது ஒரு நாள் நடக்கும், எப்போன்னு தெரில. அண்ணா, நீயும் கீழே பாட்டி என்ன பொண்டாட்டின்னு சொல்லி கூப்பிட்டல? அப்படியா கூப்பிட்டா? எனக்கு தெரியாமல் வந்துருக்கோண்டி, சாரியா, இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட மாட்டேன். இதுக்கப்புறம் அப்படி கூப்பிட மாட்டியா? ஜெமன் உன்ன அப்படின்னு நீங்கள் அவன் பின்னாடியே போனா ஜெமன் அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வரான். என்ன அதுக்குள்ளே என்ன சண்டை உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, உங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கு என்ன ஏஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இந்த மாதிரி குட்டி கப்பிள்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும், என்ன பண்ண முடியும். நீங்கள் உட்காந்து உங்கள் புருஷனை மிஸ் பண்ணிட்டே இருங்க, நான் போய் அங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன், பாடி
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ளையிங் குயிஸ் கொடுத்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற எல்லா டம்ப்ளிங்ஸையும் ஒரு பேக்கில் போட்டுட்டு அப்படியே வெளியே வரான் நம்ம ஜிமன். இவளுக்காக என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் என் ஸ்டாண்டர்ட் கூட கிடையாது. இவ சொன்னான்னு மாஃபியாலாம் விட்டுட்டு இப்படி ஒரு சின்ன கடையில் டம்ப்ளிங் விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் என் விதி, நான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் ஜிமன். இந்த சைட் பார்த்தா ஐயா இந்த குப்பையிலையா இருக்கிறான் நம்ம ஜிமனு, எப்படி இங்கே வர்றதுக்கு ஓகே சொன்னான். ஐயோ மச்சான், டே இன்னிலாம் கோட்டையில் வளர்ந்தவனாச்சேடா, எல்லாம் உன்னாலும் இருக்க முடியாதேடா, எப்படா இங்கெல்லாம் இருக்க. சும்மாவா சொன்னானுங்க, காதல் ஒரு மாயமான ஒரு வலைன்னு. என் மச்சான் விழுந்துட்டான், அதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே சின்ஸ் அவனோட கார்லேருந்து வெளியே இறங்குனா. இது என் நஸ்ரி, அங்கே என்ன பார்த்துட்டு இருக்க? இங்கே தானே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆமாக்கா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நஸ்ரி இங்கே சின்ஸை பார்த்த உடனே, எங்க ஹாய் சின்ஸ். இந்த இடத்துல எனக்கு யாரு தெரியும், என் பேர்லாம் கேட்குது. சின்ஸ் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஏய் ஐயோ பயந்துட்டேன். நீங்கள் தான் இருக்கியா? இங்கே எப்படி உன்னால் இருக்க முடியுது? எல்லாம் மனுஷங்க எப்படி இருக்க முடியுமோ கடவுளே. சரி நான் அப்படியே நான் பார்த்தோன்னே தொத்திக்கிட்டு வந்துட்டியா? எங்கே அவனாவது வெளில இருக்கானோ, உன்னை அவங்கிட்ட இருந்தும் காப்பாற்றணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன நீங்கள் ஓவராக சளிச்சிக்கிறீங்க? தெரிஞ்சவர் ஆச்சுன்னு பேசலான்னு வந்தேன். நீங்கள் இங்கே உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லையே. அதான் நானும் இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். என் மச்சான் எதையும் பண்ணிட்டான். என்னோடய வாழ்க்கையில் அவன் தான் பூந்து நல்லா விளையாடுறான். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கடி, கூப்பிட்டு போகலான்னு வந்தேன், வேறு எதுவும் கிடையாது. அப்படியா? யார் அது? நல்லா நச்சுன்னு இச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஃபிகரு. இப்போ போறியா? வேற ஒருத்தி, நானே கடுப்பில் இருக்கேன். நச்சுன்னு இச்சு வைக்கிற ஃபிகரா? அப்படி யார் இருப்பாங்க? அவ்வளோ க்ளோஸோ? அப்போ சின்ஸ்க்கு ஆள் இருக்கா? அதனால தான் என்கிட்ட பார்த்தா கூட ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரா? வயன், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா, அங்கே போகிறார்ல, அவர் தான் நேற்று என்ன அந்த கெட்ட பசங்க கிட்டேருந்து காப்பாற்றினாரு. அப்படியா? யா அல்லா, அவரை வேணும்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிடுமா, நம்ம அவருக்கு விருந்தே வைக்கலாம். என் பிள்ளை எவ்வளோ சேஃபாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. அம்மா நிஜமாலுமே வா? ஆமாம் ஆமாம், நீ போய் அவரை கூப்பிட்டு வா. சரிம்மா, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு நஸ்ரி இங்கே அப்படியே சின்ஸை தேடி தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. டே பாருங்கடா, எரிமலை எப்படி வெடிக்கும். மலை மாதிரி இருந்த என் மச்சானை சாச்சிட்டிங்களேடா, எப்படி உட்காந்துட்டு இருக்கான். மச்சான் டம்ப்ளிங்காடா, நான் வேணா வாங்கவா? காசு இல்லாமல் இருக்கியேடா, பார்க்குறையே ஒரு மாதிரி இருக்கு. வந்தோடனே உன் வேலை காட்டுற பற்றியா? அவன்கிட்ட நான் பிச்சை எடுத்தனாடா சின்ஸா, இந்த டம்ப்ளிங்லாம் வாங்கிக்கோ, எனக்கு காசு கொடுன்னு. அண்ணா மச்சான், உனக்கு தான் சேல்ஸ் பண்ணவே வராதே, அப்புறம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வேறு யாராச்சும் எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கினா தான் உண்டு. ஓத்தா போய் அஃப்ரன் போட்டு வந்து இங்கே உட்கார்றா. டே அதெல்லாம் நம்மளால முடியாது, நம்ம ஸ்டாண்டர்ட்ஸுக்கு. அப்படின்ட்டு சின்ஸ் அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ண. ஜிம்மன் இங்கே அவங்க ஒன்றுமே பண்ணல, ஒரு மாதிரி இவனும் ஈவலாக ஸ்மைல் பண்ணுறான். டே மச்சான் வேணா, டே வேணாடா டே இப்படின்னு எங்கள் சின்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்தா எங்கள் சின்ஸ் அவன் ஒரு ஆப்ரான் போட்டுட்டு அப்படியே ஜிம்மனுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். போச்சுடா, உனக்காக இதையும் பண்ண வச்சிட்டல. சின்ஸ், நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இது உங்கள் கடையா? ஹாய் அப்படின்னு நஸ்ரி உள்ளே வர. ஏய் நீ ஏற்றுக்கிட்டு இங்கே வந்த? மச்சான் இவ யாருன்னு எனக்கு தெரியாதுடா, நம்புடா, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. டே நீ எதுக்குடா பதற, நம்மளுக்கு வந்திருக்க ஃபஸ்ட்டு கஸ்டமரு. டேய் இவ எல்லாம் எதுவும் வாங்காதடா, வாங்கினேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு ஒரு காசு கிடைக்காது, மூஞ்சி அப்படி. சின்ஸ் சொன்னீங்க என்னமோ
உங்களுக்கு நச்சுன்னு இச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஃபிகரை பார்க்கணுன்னு அந்த ஃபிகர் இவர் தானா? டேய், நாடா சொல்லி வச்சிருக்க? அவள் இப்படி கேவலமாக வந்து கேட்குறா. ஆ டேய் இல்லடா, சும்மா சும்மா உருட்டினேன்டா. அந்த பொண்ணு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வரும் நினைக்கப்படுறா தெரியும். ஏய், உங்ககிட்ட நான் சொன்னேன்ல என் பின்னாடியே வராதுன்னு. ஏன்டி என் பின்னாடியே வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் அம்மா கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என் அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏய், ஆனால் பார்த்தா உனக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? ஆ அப்படியெல்லாம் இல்லை, அவங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் பார்க் ஜிமன். ஆமாம், அவன் 2 பேர்த்துக்கு நடுவில் என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா டேய், அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஏய் வெளியே போடி. டேய் இருடா, நம்ம கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இல்லை இல்லை, இங்கே ஆல்ரெடி டம்ப்ளிங் போட்டிருக்கிற பாட்டியை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு பதிலாக நீங்கள் இதை வாங்கிட்டீங்களா? அவெல்லாம் கிடையாது, அந்த பாட்டியோட பேத்தி எனக்கு ரொம்ப க்ளோஸ். நச்சுன்னு இச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் அவளோட டம்ப்ளிங் கடை தான் இது. ஏதோ அவள் கூட சேர்ந்து நல்லா கன்னோட விளையாண்டுட்டு இருந்ததுனால எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க. புரியல, கன்னோட விளையாண்டுட்டு இருந்தீங்களா? ஆமாம், என்னென்ன சொல்ல வர? ஆமாம், இல்லை ஏதாவது ஒரு டம்ப்ளிங் வாங்கிக்கிறியா? அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். ஆ ஆ பண்ணலாமே. டேடே மச்சான், உனக்கு எங்கே நல்லா வியாபாரம் ஆகணுங்கிறதுக்காக என்னோட மானத்தை வாங்கிறாதடா. டேய் செஞ்சா, டே ஜிமனு, நீ பேசுறதுலே தெரியுதுடா. ஜிமன் அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு பார்த்தா இங்கே நஸ்ரி அவள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அங்கே நின்றுட்டுருக்கா. நல்லா ஜிமன் கிட்ட பேசிட்டு இங்கே சின்சாவான் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் நஸ்ரியை மட்டும் பார்த்து நல்லா முறைச்சிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். உங்களுக்கு தெரியுமா, அப்படி தான் நானும் அவரும் பார்த்தோம். அப்படியா? எவன் ஒன்றும் சூப்பர் ஹீரோ மாதிரி ரெண்டு கிடையாது. நாடா பொண்ணுங்கிட்ட நல்லா ஜின்னுன்னு காட்டணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லை மச்சான், இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படி இருந்ததுன்னா காப்பாற்றிருந்துருக்க கூட மாட்டேன். நான் பாட்டுக்கு மூடிட்டு மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்கணும். இவளை காப்பாற்றுறேங்கிற பேரில் பண்ண அட்டூழியம் இருக்கு. நானே ரெகுலேட் பண்ணுறேன்டா. குடித்த போதை கூட இறங்கிருச்சு, ஆனால் அந்த மெமரிஸ் எல்லாம் இன்னும் போகலை. அப்போவே தெரிலையா? அப்போ உனக்கு இந்த பொண்ணு அப்படியே மைண்டில் இல்லை, ஹார்ட்டில் பதிஞ்சிருக்கா அப்படின்னு. டேய் வேணா, வேணும்னே பண்ணாத. டேய் ஜிமினே போதும். அப்புறம் ஜிமன், உங்கள் கதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த டம்ப்ளிங் விற்கிற பாட்டியோட பேத்திக்கு ரொம்ப க்ளோஸா நீங்கள்? அதுவா, அது ரொம்ப பெரிய கதை. ஆ கேளு கேளு, இவனோட அற்புதமான காவிய காதலை பற்றி கேளு, என்னைய பற்றிலாம் கேட்காதா? சொல்கிறா சொல்லு, அதான் கேட்குறாங்கள. உன்னோட ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் வேற கேட்குறாங்க, சொல்லிடு. ஆ டேய் அமைதியாக இருறா. அது ஒன்றும் இல்லை, சொன்னால் நீ பயப்படுவ, அதனால் சொல்ல முடியாது. இல்லை இல்லை, நான் பயப்பட மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். நிஜமாக பயப்பட மாட்டியா? டேய் வானாடா, நிஜமாலுமே பயப்பட மாட்டியான்னு சொல்கிறீ? நான் சொல்கிறேன். ஆ நிஜமாக பயப்பட மாட்டேன். இந்த நஸ்ரி யாருக்குமே பயப்பட மாட்டா. அப்படியா? சரி, நான் 2 பேரும் மாஃபியாஸ். ஆ என்னது? அதான் பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். நான் 2 பேரும் ஒரு பெரிய அண்டர்வேல்ட் மாஃபியாஸ். ஆ ஐயோ. ஏய், இது வேறு யாருக்கிட்டையாவது சொன்னேன் ஒத்தா சங்க அறுத்துருவேன், புரிதா? அவன் தான் சொல்லியிருக்கான்னா இது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது, புரிதா? ஆ அப்போ நீங்களும் ஒரு பெரிய மாஃபியாவா சின்சா? ஆமாடி, அதே தான். இப்போ கூட பார்த்தேன் என் பேக்கையில் ஒரு கன் இருக்கு. ஓவராக பேசினேன் வாயில் வச்சு சொருகிடுவேன். நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஏய் ஏன்டா செல்லத்தை பயப்படுத்துற? நான் தான் சொன்னேன்ல நீ பயப்படுவேன்னு. சரி கேட்டல எப்படி நானும் அவளை மீட் பண்ணிக்கிட்டோன்னு. சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய மாஃபியா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு போலீஸ் ஏஜென்ட்டு முடியாமல் என்னோட பிரச்சனை இல்லை அவள் மூக்க நுழைச்சா. அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது,
ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்து லைட்டாக பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு நிஜமாக அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கா இப்போது? சொல்லலாம். மேபி. மேபியா? புரியல. மேபினா மேபி தான், தெரில. அவள் ஹர்ட் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. அவளை எங்கே லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு. அவள் கண்லேருந்து தண்ணி வந்தால் எனக்கு இங்கே ஹார்ட்டெல்லாம் வலிக்குது. அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கு. இது தவிர வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. வா, அப்போ நிஜமாலுமே நீங்கள் அவங்கள லவ் தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு உன்னால் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, சில பேர்லாம் அவங்க பண்ணுற ஆக்ஷன் மூலிமா அவங்க வாயில் இல்லை சொன்னாலுமே அவங்க இதுதான் பண்ணுறாங்கங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நிஜமாலுமே இவர் அந்த பொண்ணை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணியிருக்கார் போல். சரி, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி தான் இந்த டம்ப்ளிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இன்றைக்கி தான் இந்த டம்ப்ளிங் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் மாஃபியா பிஸ்னஸ் அவங்களுக்காக விட போகிறீங்களா? நாடா சொல்கிறது. டே, ஆமான்னு சொல்லி முடிச்சு விட்றா. இவங்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காது. அதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், நான் ஒரு பெரிய தியாகின்னு வச்சுக்கோவேன். எனக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுவேன். அந்த லிஸ்ட்டில் அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்டில் இருக்கா. ஏய் இல்லை, ஆமாம், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தானடா சொல்ல சொன்னேன். உன்னை யாரா? உனக்கே நீ ஐப்பேத்திக்கிறியடா. டேய், வா, சூப்பருங்க, செம்ம பண்ணிட்டீங்க போங்க. அடி போலி. நான் எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணி விட்றேன். ஏய், நிஜமாலுமே வா? ஆமாம், நிஜமாலுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறையா கஸ்டமர்ஸை நான் அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன். எதுவுமே வேணாமா, ஃப்ரீயாக பண்ணிவிடுவியா? எனக்காக சின்ஸ் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்காக நான் இது கூட பண்ணலனா எப்படி? அப்போ சின்ஸ்க்காக தான் பண்ணுறியா? டே சின்ஸா, தேங்க்யூ சொல்லிடுறா. டேய், அதெல்லாம் நம்மளுக்கு வராதுடா. டே சொல்கிறா, நம்மளுக்கு இது தேவை, சொல்லு. டேய் சொல்கிறா. தாம் தரிடு தீம் தரிடுன்னு போட்டுட்ருக்கிற பீட்டு. ஏய் சரி, இந்தா தேங்க்யூ, பிடிச்சிக்கோ. என்ன இவர் இப்படி சொல்கிறாரு? இது தேங்க்யூ சொல்கிற மாதிரியே இல்லை. ஏய், உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை. இப்படி நீ சொல்லுவ, அவன் திரும்ப என்னை பார்த்து டேய் மச்சான் அப்படின்னு ஒரு கேவலமாக லுக் விடுவான். அதை பார்த்து நானும் உனக்கு திரும்ப சொல்லணுமா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஓடிருங்கிறேன். சரி, நீங்கள் எனக்கு தேங்க்யூலாம் சொல்ல வேணாம். எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணுங்க. நான் பண்ணும் உனக்கு? நாடி பண்ணும். எவனை வெட்டணும், எவனை குத்தணும்னு சொல்லி பண்ணிடலாம். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். என் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மட்டும் போங்களேன். ஐயோ டேய், ஃப்ரீ சாப்பாடு கொடுத்தா எதுக்கிட வேணாங்கிற? அப்புறம் நஸ்ரி, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் வரலாம், டெய்லியும் கூட வரலாம். அதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்லிக்க மாட்டோம். உனக்கு எப்போல்லாம் சின்ஸை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் எங்கள் வா, சரியா? அவன் இங்கே தான் இருப்பான். நைட் டைம் மட்டும் அவன் வீட்டுக்கு ஓடிடுவான். நிஜமாலுமே வா? நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா? அதான் சொன்னானே, நச்சு நிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஃபிகரை பார்க்க போகிறான்னு. அது நான் தான். சும்மா சொன்னார்னு நினச்சேன். ஐயோ, இவங்க 2 பேரும் அப்படியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அடங்கு. ஏய், அமைதியாக இருறா. ஏன்டா? ஏய், நான் தான் சொல்லியிருக்கால நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் பிடிச்சி கொடுப்பான்னு. நீ அமைதியாக இரு. அவள் எவ்வளோ பிடிச்சி கொடுக்குறான்னு நம்மளும் பார்ப்போம். சரி இருங்க, நான் போய் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். அவள் நிஜமாலுமே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு வர போகிறாளோ? அப்படி தான் மச்சான் எனக்கும் தோணுது. ஆனால் இவகிட்ட இவ்வளோ பெரிய டேலண்டா? யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. நீ அண்ணா அந்த பொண்ணை பற்றி அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கு. நான் பிடிச்சிருக்கா? டேய் சை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தாலே எரிச்சலாக வருது. இந்த பிள்ளையெல்லாம் லவ் பண்ண முடியுமா? உன்னைய மாதிரி நினச்சியாடா? பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே போய் பிடிச்சி அமுகிறது, அதெல்லாம் நம்மளுக்கு வராதுடா. இப்போ என்ன சொன்னீங்க சார்? இந்த ஸ்டோரியோட ஒன்லைனை அப்படியே சொல்லிட்டியேடா.
டேய் உனக்கு இருக்குடா. மச்சான் மச்சான் சேர்றா, என்ன பேசணும்னு வந்தோமோ அதை பேசலாமா? இப்போ நிஜமாலுமே நீ எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போறியா என்ன? டேய் டேய் பார்த்தா அதை எப்படிரா என்னால் விட முடியும்? சின்ன வயசுலேருந்து என் அப்பாவோட காசு கூட எடுக்காமல் நானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சதுடா. சேர்த்து வச்ச கோட்டை என் லியோனர் வேர்ல்டு. அதை எப்படிரா என்னால் விட முடியும்? டே ஆனால் ஜிதாக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேடா. அவன் முன்னாடி நல்லா ஒரு பர்ஃபெக்டான லவர் மாதிரி நடிச்சிட்டா போதும்டா. ஆனால் என்னால் இதெல்லாம் விட முடியாது. எனக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி சாதாரணமான வேலையெல்லாம் பண்ண சொன்னால் கையெல்லாம் நடுங்குதுடா, ஏதோ கிசா அடித்த மாதிரி. அதனால இதெல்லாம் என்னால் முடியாது. டேய் நான் நினச்சேன்டா மச்சான் மச்சான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஜிதாகிட்ட, இதை சொல்லாத அளவுக்கு. நீ இப்படி இருந்தால் எனக்கு போதும் மம்மி. திரும்பவும் அது எல்லாத்தையும் பிடிக்கிறோம். நீ கவலையே படாத, இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். அப்புறம் செஞ்சா எனக்கு என் மேன்ஷன் திரும்ப வேணும்டா. அவங்க திரும்பவும் ஜிதாவை நான் கூப்பிட்டுட்டு போவேன் எப்படியாவது. டேய் இந்த மேன்ஷனை திரும்பவும் வாங்குற அளவுக்கு உனக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு கேட்டால் ஜிதா கிட்ட என்னடா சொல்லுவேன்? கேட்டா என்ன சொல்லுவேன்? ஏதாவது ஒன்று சொல்லணும். கவலைப்படாது, அவளுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்னால் இது எதுவுமே விட முடியாது. புரியுது மச்சான், நீ இப்படியே இருன்னா எனக்கு இதுவே போதும். சரி நிஜமாலுமே அந்த பொண்ணு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு போறியா என்ன? இல்லை மச்சான் எனக்கு வேணான்னு தோணுது. எதுக்குடா? சும்மா போகிறவனால நம்ம வீட்டுக்குள்ள நம்மளே விட்டுக்கணும். டேய் நீ ஏன் நடிக்கடா வேட்டிலாம் போட்டிருக்க? விட போறியா? டேய் என்னடா பண்ணுறீங்க? விட்றா. அப்படிலாம் இல்லைடா, அந்த பொண்ணு நேற்று ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தா, பிடிக்கலன்னு தெரிஞ்சுது. நாம் எனக்குடா பிடிக்காத பொண்ணை தொட்டுருக்கோம், அதனால தான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனால் இப்படி வந்து நிற்கும்னு எனக்கே தெரிலடா. ஐயோ இந்த பொண்ணு சரியான பத்திரகாளியாக இருப்பாளாட்ருக்கு. ஆமாம் ஆமாடா பத்திரகாளி தான். சரி வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமனும் சின்ஸும் அந்த டம்ப்ளிங் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நஸ்ரியாவை அவளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்திருப்பா. அட இது நம்ம பாட்டியோட ரெஸ்டாரண்ட் தானே, இங்கே யார் புதுசா? இவங்கெல்லாம் புதுசாக வாங்கியிருக்காங்களா? இல்லை, இது அந்த பாட்டியோட சொந்தக்காரங்க எடுத்துருக்கிறது தான். ஜிமன் இவர் தான் அந்த பாட்டியோட பேத்தி ஜிதா இருக்கால, அவங்களோட லவ்வர். அப்படியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேய் நாடா சொன்ன மாதிரி பத்திரகாளி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துட்டா. ஆமாடா. சரி அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி மூஞ்சி வச்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு வராதேடா மாமியே. டேய் வச்சுக்கோடா, ருசிதா கேட்பால எவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு, எல்லாம் காமிக்கணும். நல்லா ஸ்மைல் பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் என்னென்ன டம்ப்ளிங் வேணும்னு கேட்டு வாங்கி வச்சுக்கடா ஆர்டரை. எல்லாத்துக்கும் நல்லா பர்ஃபெக்டான கஸ்டமர் சர்வீஸை கொடுக்குறோம். டேய் எதுக்கு வந்தவங்கிறத மறந்துட்டு முழு சமையல்காரனாவே மாறிட்டியடா. சரி அவங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும்? இவர் தானா? இவர் தான் ஜிதாவோட லவ்வரா என்ன? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஆண்டி அது நான் கிடையாது, அங்கே நின்றுட்டுருக்கான்ல அவன்தான். ஆமாம் ஆமாம், இவர் 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 ஒன்றும் ஜிதாவோட ஆள் கிடையாது. இவர் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு. எப்படி எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஏய் நீ எதுக்கு இவ்வளோ ஹைப்பாயிட்றீங்க? தெரியாமல் தானே கேட்டாங்க, விடு. சரி உங்கள் எல்லாத்துக்கும் என்ன வேணும்? வாங்க வந்து உட்காருங்க. அப்படியே கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிதாவும் பாட்டியும் கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. என்னது இது ஜிதா, எனக்கும் இல்லாமல் இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கு. அப்படியா பாட்டி? எனக்கு தெரியலையே. உன் புருஷன் நிஜமாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் போல். ஃபர்ஸ்ட் டேவே இத்தனை பேர்த்த பிடிச்சிட்டான். ஜிமனா அதெல்லாம் பண்ணது? இவனா போய் யார்கிட்டையுமே பேசிக்க மாட்டானே, இவனா இத்தனை கஸ்டமர்ஸ்கிட்டையும் பேசி சர்வ் பண்ணுறான். ஜிமன் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போனால் ஜிமன் அங்கே நிஜமாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு பார்க்குறக்கே ஒரு மாதிரி ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்குது.
எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கேன்ல. நான் என்னடா சொல்கிறது உன்னை? ஜெமினா, வாழ்க்கையில் என்ன ஆனாலும் உன்னை மட்டும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. என் லைஃப்பையும் அப்சைட் டவுன் மாற்றிட்டல. எவனாவது ஒருத்தன் எனக்குன்னு வந்திருப்பான் அப்படின்னு. ஆனால் அந்த எவனோ ஒருத்தன் இவ்வளோ பெஸ்ட்டாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏய், நீ என்ன வெளியே நிற்கிற? நாடா ஜிதா, நீ வந்துட்டாங்களா? டேய், மூடிட்டு இருறா, கல்யாணமே ஆளாதுக்குள்ளரா அண்ணி சொன்னிட்டு. ஏய், நீ வாடி, வந்து உட்காரு. ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இந்த மாதிரி டைம்லலாம் உட்காரணும்னு தெரியாதா? நின்றுட்டே தான் இருப்பியா என்ன? இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, நேற்று உட்காந்து கூகுளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால்தான். பரவாயில்லையே, நிஜமாலுமே இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா கேரிங்காக தான் இருக்காங்க. தம்பி, சூப்பர்ப்பா. உன்னோட பொண்டாட்டியை நீ இப்படி தான் பார்த்துக்கணும். இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே. உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஹார்ட் மெல்ட்டிங்காக இருக்குது. எல்லாரும் என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க. நீயும் இன்னைக்கு காலையில் என்னை அப்படி தான் கூப்பிட்ட. இதுக்கப்புறம் நிஜமாலுமே நான் உன் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாதுன்னு ஆசையாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவனை பார்க்குறீங்க. நாடி எப்படி பார்த்துட்றீங்க? பாட்டி, டம்ப்ளிங்லாம் தீரப்போகுது, இன்னும் நிறையா வேணும். ஐயோ, ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேணும்னா நாளையிலேருந்து இன்னும் எச்சா பண்ணிக்கலாம். சரி, எல்லாம் கிளம்புங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிடுவோம். ஜிமன், நாளைக்கு காலையில் திரும்பவும் ஆரம்பிப்போம். நான் இன்னும் நிறையா உனக்கு பண்ணித்தரேன், சரியா? அப்படியா? அவ்வளோதானா? என்ன இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கு? ஏய், எல்லாம் எனக்கு செட் ஆகாதுடி, வேறு ஏதாவது வேலை பார்க்கலான் இருக்கு. ஜிமனா, பாட்டியோட சந்தோஷத்துக்காக கொஞ்ச நாள். புரியுதுடி, உன் பாட்டி சந்தோஷம்தான் உனக்கும் சந்தோஷம், கரெக்டா? உனக்காக பண்ணுறேன். டேய் சின்சா, வாடா கிளம்பலாம், முடிஞ்சில்ல? சின்ஸ், பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஏய், அன்றைக்கி நைட் 8 o'clock இருப்பேன், சரியா? பார்த்து சேஃபாக போடி. நிஜமாலுமே வா? அப்போ நிஜமாலுமே அவர் வராரா? எஸ் அப்படின்ட்டிங்க. நான் ஸ்ரீ ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ வெளியே வந்துடுறா. இந்த சைட் பார்த்தா எப்படா நம்புறது? எப்படி நம்ப முடியும்? அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் அவன் செத்துட்டான்னு எப்படானாலும் நம்ப முடியும்? பார்த்தா அவன் எனக்கு கிடைக்கணும். அவன் செத்துட்டான் அப்படின்னா அவனோட பாடி எனக்கு கிடைக்கணும். உயிரோடு இருக்கான் அப்படின்னா உயிரோடு அவனோட பாடி எனக்கு கிடைக்கணும். புரியுதா பாஸ்? இவ்வளோலாம் டென்ஷன் ஆகாதீங்க. அவன் எங்கே இருக்காங்கிறத நானும் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேய், ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன்னா எதுக்குடா இவ்வளோ டைம் ஆகுது? நீ என்ன, அவன் மார்ஸுக்கு போயிருக்கானா நெப்டியூனுக்கு போயிருக்கானா தேடிட்டுருக்க? இந்த எர்த்துக்குள்ளார எங்கே இருக்கான்னு தானே பார்த்துட்ருக்க. இதுக்கு உனக்கு இவ்வளோ டைம் ஆகுதா? அவ்வளோ டைம் ஆகுதுன்னா நீ மேல் லோகத்துக்கு போய் நல்லா உன் டைமை என்ஜாய் பண்ணு. இங்கே யாருன்னே தெரில, அந்த பர்சன் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை ஷூட் பண்ணிடுறான். எப்படிரா நீ அங்கே உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு என்னால் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்? ஜெமன், உன்கிட்டருந்து எதை பிடுங்கினாலும் நீ திரும்பவும் வந்துடுவான்னு எனக்கு தெரியும்டா. அதனால தான் எனக்கு பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. ஆமாம், நீ சாகணும். அப்போ தான் எனக்கு இங்கே நிம்மதி. அப்போ தான் இந்த உலகத்தில் அவனில் இருக்கிற மாதிரி இருக்க முடியும். ஆமாம். இந்த சைட் நைட் டைமில் ஜமன், இதோட போதும், நிறுத்திக்கோ. பாப்பாவுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. ஏய், எனக்கு எப்போ நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறான். மதியாரி, என்னை எல்லாரும் உன்னோட பொண்டாட்டின்னு கூப்பிட்டாங்க, தெரியுமா? ஆமாம், எனக்கும் நல்லாவே தெரியும். கேட்டுட்டு தானே இருந்தேன். அப்புறம் என்ன? எனக்கு அப்போ எல்லாரும் அப்படி என்னை கூப்பிடும்போது என்ன ஃபீல் ஆச்சு? பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அது உனக்கு இப்போவே பண்ணணும்னு தான் தோணுச்சு. ஜமன், அதெல்லாம் பண்ணி தான் இப்போ என் வயிற்றில் உன் குழந்தை வளருது. இப்போ நீ திருந்தலைல,
வருந்தவே மாட்டேன்ல. எந்திரி. ஏய் என்னாடி? ஆ பாரு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ பக்கத்தில் இருந்தால் நல்லா கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது, அது உனக்கு தெரியும்ல. ஜமன் ஜமன் என்னை விடு. நீ வெளியே போ. ஏய் எதுக்கிட்ட என்னை வெளியே தள்ளுற? ஒத்த கதவை சாத்திட்டா. அப்புறம் ஒன்று சொல்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் மறந்துட்டேன். என்னது கிஸ்ஸா? வாடி. கதவை பிடிச்சி தள்ளாத. அது இல்லை. குட் நைட் ஜிமன் அப்படின்னு நீங்கள் ஒரு தலகாணியை மட்டும் அவனுக்கு வீசிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஏய் அவனை அண்ணா பண்ணிட்டேன்றி இப்படி பண்ணுறீங்க. கடுப்பேத்துறா. அவளோட வயிற்றில் வர என் குழந்த வளருது, அதனால எதுவும் சொல்ல முடியாது. சரி நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துவோண்ணா, ஜாலியாக இரு. ஒரு கிஸ்ஸு கேட்டா என்னென்ன பண்ணுறாள் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமனிங்க அவன் கீழே வந்து சோஃபாவில் படுத்துக்கிறான். டே ஜிமனா, இவளை பார்த்ததுலேருந்து சோஃபா தாண்டா நீ படுத்து தூங்குற இடமாவே மாறிடுச்சு. எவ்வளோ பெரிய கிங் சைஸ் பெட் வாங்கி வச்சாலும் அவளுக்கு கோவம் தான், எனக்கு இருக்கிற இடம் சோஃபா மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமனிங்க படுத்து தூங்கிடுறான். ஓகேடா, நான் இப்படியே இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மியா வியூப்பர்ஸ், காதல் வியூப்பர்ஸ், பாய்.